ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜனவரி 15, 2025. நாம் அனைவரும் பாபாவின் நினைவில் மூழ்கியிருந்து நமது நேரத்தினை பலனுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். தவமே நமது வாழ்க்கையாகும். சங்கமயுகத்தின் இந்த குறுகிய காலம் உயர்ந்த தவத்தில் கழிய வேண்டும். இதுவே நமது உயர்ந்த எண்ணமாகும். பிரபுவினை சந்திக்கக்கூடிய இந்த நாட்கள் மீண்டும் ஒருபோதும் வராது. அதிர்ஷ்டத்தினை உருவாக்கும் இந்த நொடிகள் இப்படியே கழிந்துவிடக்கூடாது. நாம் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பகவான் தனது கரங்களில் சொர்க்கத்தினை எடுத்துக்கொண்டு நம் முன்னிலையில் வந்திருக்கின்றார். தனது அனைத்து பொக்கிஷங்களையும் வழங்குவதற்காக அவர் நம்மை அழைக்கின்றார். அதிகாலை வேளையில் கள்ளம் கபடமற்ற நாதனாக அவர் இருக்கின்றார். வாருங்கள் குழந்தைகளே, என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இந்த வாழ்க்கையினை திருப்தி நிறைந்ததாக ஆக்கிக்கொள்வோம். நாம் கலியுகத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இங்கே பிரச்சனைகள் தான் இருக்கின்றன. ஆனால் நினைவில் கொள்வோம், பிரச்சனைகள் பலவீனமான மனதின் படைப்பாகும். நாம் சக்தி வாய்ந்தவராக இருந்தால் அநேக பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகளாகவே தோன்றாது. உண்மை என்னவென்றால், பிரச்சனைகளாக நினைப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். நாம் நமது நிலையை உயர்த்தி கொள்வோம். அப்போது இவையெல்லாம் நமக்கு விளையாட்டாக தோன்றும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் மனம் கலங்கக்கூடாது. நம் மனதினை பலவீனமானதாக, எதிர்மறையானதாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. அப்போது பிரச்சனைகள் நம் முன்னிலையில் வருவதற்கு கூட பயந்து போகும். எவ்வாறு சிங்கத்தின் முன்னிலையில் வருவதற்கு அனைத்து விலங்குகளும் பயப்படுகின்றன அல்லவா? மனிதர்கள் கூட பயப்படுகிறார்கள். அவ்வாறே நாம் சர்வசக்திவானின் குழந்தைகள். நாம் நமது அந்த சத்திய சொரூபத்தில் நிலைத்திருப்போமானால் பிரச்சனைகள் நம்மை ஏறெடுத்து கூட பார்க்காது. ஏனென்றால் நாம் பிரச்சனைகளை அழிப்பதற்கான சக்தி படைத்துள்ளோம். எவ்வாறு நெருப்பின் அருகே கொசுக்களும் விட்டில் பூச்சிகளும் வரும் என்றால், அல்லது எந்த விலங்கும் வரும் என்றால் எரிந்து சாம்பலாகிறதல்லவா? அதுபோன்றே நம்மிடம் பிரச்சனைகள் வரும் என்றால், தடைகள் வரும் என்றால் அவை அவசியம் அழிந்தே தீரும். நமது சுயஸ்வரூபத்தினை விழிப்படைய செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன். நான் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனைகள் தான் என்னை பார்த்து பயப்படும். மேலும் பிரச்சனைகள் பலவீனமான மனதின் படைப்பாகும். நமது மனதை சக்திசாலியாக வைத்துக் கொள்வோமானால் பிரச்சனைகளே இருக்காது. எனவே நினைவு செய்வோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். என்னிடம் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தி இருக்கின்றது. அவற்றை அழிப்பதற்கான சக்தி இருக்கின்றது. அதிகாலையிலேயே இந்த நினைவின் திலகத்தினை அணிந்து கொள்வோம். அப்போது பிரச்சனைகள் அழிந்து விடுவதை நம்மால் காண முடியும். மேலும் இந்த வாழ்க்கையினை என்ஜாய் செய்ய வேண்டும். நினைவில் கொள்வோம், பிரச்சனைகளுடைய வேலை வருவது, நமது சக்தியோ அதனை அழித்து விடுவதாகும். அவற்றை அழித்து விடுவதற்கான சக்தி நம்மிடம் இருக்கின்றது. அவை தனது வேலையை செய்யட்டும். நாம் நமது வேலையை செய்து கொண்டே இருப்போம். அவற்றை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மனிதர் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதில்லையோ அந்த பிரச்சனைகள் அவரை இன்னுமே சக்தி வாய்ந்தவராக, அனுபவம் வாய்ந்தவராக ஆக்கிவிடுகின்றன. அவர் பிறரது பிரச்சனைகளை கூட அழிப்பதற்கான முக்கிய பங்காற்றுகிறார். எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன். உயர்ந்த தபஸ்வியாவேன். இந்த உடலில் நான் அவதரித்திருக்கின்றேன். பரந்தாமத்திலிருந்து இந்த உடலில் நான் அவதரித்திருக்கிறேன். எனது வேலைகளை முடித்துவிட்டு இந்த உடலை விட்டுவிட்டு எனது வீடாகிய பரந்தாமத்திற்கு நான் திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே இன்று முழு நாளும் போவது மற்றும் வருவதற்கான பயிற்சியை பிரம்மா பாபாவை போன்று செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.